இவ்வளோ கையெல்லாம் உடைச்சிட்டு போயும் உழைக்கணுமா, சொல்லிக் கொடுக்கணுமா, அப்பவும் ஷூட்டிங் வச்சுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இவ்வளோ உழைக்கணுமா சினிமாவில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்குங்கிறது கேள்வியும் வருது. நான் ஜெயிப்பதற்கு இதுக்கப்புறம் நான் ஜெயிப்பதற்கு உழைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம். ஆனால் நம்ம நம்பி வராங்கல்ல, அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். கலைஞர்களை சொல்கிறீங்க. ஓகே. இப்போ துரு வந்து ஒரு 2-3 வருஷமாக என்னை நம்பி இருக்கான். அவனுக்கு அந்த லைஃபே தெரியாது, அந்த ஆட்டிடியூட் தெரியாது. அப்போ அவனுக்கு என்னை நம்பி தான் வரான். அப்படிங்கும்போது அவனுக்கு எல்லா விஷயமாவும் நான் அவனுக்கு தெரியணும். என்னையை மட்டுமே நம்பி வரான். அப்படிங்கும்போது நான் அதை செய்யணும். அதை செய்யாமல் நான் உட்காந்துக்கிட்டு அந்த பையன் பண்ணுவான், அதை பார்த்து நீ பண்ணு அப்படி சொன்ன வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ இன்னொன்று நான் நினச்சதும் வராது. இப்போ நான் டைரெக்டாக ஒன்று செய்யும்போது அவன் என்னையை பயங்கரமாக கவனிப்பான். இன்னொருத்தரை கவனிப்பதற்கும் தான் யாரை நேசிக்கிறோமோ, தான் யாரை நம்புகிறோமோ, தான் யாரை நம்பிங்க வந்திருக்கோமோ அவங்களை கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னோடய நடிகர்கள் முழுக்க என்னையவே கவனிப்பாங்க என்னோடய வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கு. அப்போ நான் அதை செஞ்சு காட்ட வேண்டிய தேவை அதிகமாகிடுது. அப்போ இன்னொன்று அந்த லைஃபு எனக்கு ரொம்பவே ஆழமாக பதிஞ்சதுனால நான் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தரால் கொண்டு வர முடியல. அப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு.